4 3s are 12. 4 4s are 16. ஹே, இப்ப டிவில ஒரு ஸ்டிக்கர் காட்டுனாங்களே, அத நம்ம நாளைக்கு வாங்கலாம். ஓ எஸ். ஹே ப்ளீஸ் கொஞ்சம் மெல்லமா பேசுறீங்களா? என்னால இங்க படிக்கவே முடியல. அம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேமா. ஷல்லமாக பத்திரமா போயிட்டு வாமா. சித்தி, எனக்கு வரும்போது பப்பரம் மிட்டாய் வாங்கிட்டு வரணும், மறந்துடாதீங்க. இலே, ஆல்ரெடி உன் பல்லு புள்ள சொத்த, இதுல உனக்கு சாக்லேட் வேற சாப்பிடணுமா? நீ விடுமா. இந்தாமா ஜாஸ், டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டப்ப. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, பாய். பாஷக்கார மருமகள், குடும்பம்னா குடும்பம், ஏன் குடும்பம்னாலே ஊழிலே ஃபேமஸ். ஐயோ அத்தை, நீங்க வேற காலையிலே சிரிப்பு காட்டாதீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா பேசுறீங்களா? நான் படிக்கணும். இவ வேற கடந்து 24 மணிக்கு ஒரு புக்கும் கைமாவே கிடப்பா. ஆனா அவன் புக்கையே தொட மாட்டான். நல்ல பசங்க. சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நானும் குளிச்சுட்டு கிளம்புறேன். 5 3s are 15. 5 4s are 20. வாங்க மாமா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வரீங்களா? ஆமாம்மா, தோட்டத்தில் பூஞ்செடிலாம் ஒரே பூச்சரிச்ச மாதிரிலாம் இருக்கு, அதான் மருந்து காட்டிட்டு வந்தேன். சரிங்க மாமா. சரிங்க மாமா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், பார்த்துக்கிடுங்க. மேலே பிள்ளைகளெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு. சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. பிள்ளைகளா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தீவிரமா உட்காந்து வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இவர் பேர் தான் கண்ணன், நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஹாய் கண்ணன், என்ன பண்றீங்க? நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவா, தனியா இருக்கேனா, அதான் போர் அடிச்சது, கேம் விளையாடிட்டு இருந்தேன். ஓஹோ, உங்க மம்மி டாடி எங்க? அவங்கலாம் ஆபீஸ் போயிருக்காங்க அங்கிள். அவங்க ஆபீஸ் போனதானே எங்களுக்கு சோறு. ஓ, அதுவும் கரெக்ட் தான். சரி, உங்க தாத்தா பாட்டி எங்க? அவங்களெல்லாம் அடிச்சு தரது 10 வருஷம் ஆச்சு. சோ நாங்க நியூக்ளியர் ஃபேமிலி, இப்போ இதான ட்ரெண்ட். ஓ ஐ சீ. சும்மா கேள்வி கேட்காம போங்க அங்கிள், நான் கேம் விளையாடணும். பை. தாத்தா கதை சொல்றீங்களா? சாப்பிடும்போது பேசவே கூடாதுலே, அமைதியா சாப்பிடலே. விடுமா சிவகாமி, திட்டாத பிள்ளைகளை, நான் பாத்துக்கிறேன். நீ இது ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேனா தாத்தா உனக்கு சூப்பரான கதை சொல்லுவேன். வாவ், சரிங்க தாத்தா, அப்ப நான் ஃபுல்லா சாப்பிடுவேன். ஹே லூசு, நீ தான் அந்த பொரியல் சாப்பிட மாட்டல, நான் எடுத்துக்கிறேன். அம்மா பாருமா அவளே. சோபா, என்ன டயர்டா இருக்கு. வாமா ஜெஸ், போய் கை கால்லாம் அலம்பிட்டு வா, சாப்பிடுவோம். சரிங்க நீ இன்னும் கொஞ்சம் போட்டுங்க மாமா. இல்லம்மா, இதுவே வயிறு ரொம்பிட்டு, எனக்கு போதும், பிள்ளைகளுக்கு கொடு. இப்ப நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியில எல்லாரும் எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாங்களா? ஹலோ ப்ரோ, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஓ, என்ன நீங்க மட்டும் தனியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க? எங்க அம்மாக்கு மாடி மேல உட்கார்ந்து ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட பிடிக்கும். எங்க டாடிக்கு படுத்துக்கிட்டே ரூம்ல சாப்பிட பிடிக்கும். எனக்கு ஹால்ல உட்கார்ந்து சாவகாசமா டிவி பார்த்துட்டு சாப்பிட பிடிக்கும். அதான் நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். ஓ, சிலப்போ ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவீங்க தானே? ஓ எஸ், சாப்பிடுவோமே. அதுக்கு இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. இப்ப பாருங்க. ஆமாமா, லஞ்ச் சொமாட்டோல தான் ஆர்டர் பண்ணோம். தலதொடி 6 போட்டாரு. ஆமாமா, அந்த 8 புள்ளி குழம்புக்கு தான். மம்மி இப்ப என்கிட்ட பேசுறீங்க? சேச்சே இல்லப்பா, இந்த போன்ல. பாத்தீங்களா, இதான் நடக்கும். ஐயோ, ரொம்ப நல்லதுப்பா. அதுக்கு உன் ஃபேமிலி இப்படியே இருந்து சாப்பிடலாம். ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் ஜாயிண்ட் ஃபேமிலி பற்றியும் நியூக்ளியர் ஃபேமிலியை பற்றியும் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும்,
நியூக்ளியர் ஃபேமிலியிலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும். அதே போல் ஜாயிண்ட் ஃபேமிலியும் ஒரு சில பல குறைகள் இருக்கும். நியூக்ளியர் ஃபேமிலிலையும் ஒரு சில பல குறைகள் இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியில் பெருசாக எதுவும் ஃப்ரீடம் இருக்காது. ஆனால் நமக்கு கஷ்டம் வரும்பொழுது ஃபேமிலி கூட உட்காந்து பேசுனா அது அந்த நொடியே சரியாகிடும். அதே சமயம் நியூக்ளியர் ஃபேமிலியில் நிறைய ஃப்ரீடம் இருக்கும். பட் கஷ்டம் வரும்பொழுது நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் சில நல்லதும் இருக்குது, சில குறைகளும் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? ஸோ மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களை போலவே சில பேர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே, பாய்.